அதனால் மன்னர் பாரியின் புகழ் எல்லா இடங்களுக்கும் பரவத் தொடங்கியது. அம்மா, எனக்கு ஒரு ஐயா. என்ன பாரதி, இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று ஐயமா? இல்லையம்மா, பாரி ஒரு மன்னர். அவர் நினைத்தால் உடனே அரண்மனைக்கு சென்று நமது சேவகர்களை அனுப்பி அந்த கொடிக்கு நாம் பந்தல் போடுவது போல போட சொல்லியிருக்கலாம். ஓ, அல்லது நாம் அணிந்திருக்கின்ற உடைவாளை எழுதி பக்கத்தில் இருக்கின்ற மரத்தில் ஒரு பையை வெட்டியிருக்கலாமே. அதை விட்டுவிட்டு அவன் வேலையை விட்டு வந்திருக்கிறார் என்றால் என்ன ஆயிட்டம்மா? கையில் இருந்த களி குத்தி விட்டது. அம்மா, ரத்தம் அடைகிறது. அப்படியே இருங்கள், இதோ வருகிறேன். இவ்வளவு ரத்தம் அடைகிறது. ஏதேனும் துணி? இதோ என் கைக்குட்டை இருக்கிறதே, இதை வைத்து கட்டி விடுகிறேன். வேண்டாம், அது அழகான கைக்குட்டை. ரத்தம் பட்டால் வீணாகி விடும் பாரதி, வேண்டாம். ஓரம் போகட்டும். இப்படி ரத்தம் வருகிறது, இருங்கள். அம்மா, வாருங்கள், உடனடியாக முதலுதவி செய்து கொள்ளலாம். இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். அம்மா. இல்லை பாரதி, அப்படி ஒன்றும் பெரிய காரியம் எனக்கு ஏற்பட்டு விடவில்லை. லேசானதுதான். பார்த்தாயா, நீ கட்டு போட்டவுடன் ரத்தம் வருவது நின்று விட்டது. இந்த வேலையை முடித்த பின் வீட்டுக்குள் போய் மறுசீட்டுக் கொள்ளலாம். இல்லை அம்மா, வலி இருக்குமே. அதெல்லாம் இல்லை, கதையை பாதியோடு நிறுத்தி விட்டோமே. என்ன கேட்டால் மன்னர் பாரி நிலைக்கு பேர் கொடுத்தது பற்றி தானே? ஆமாம் அம்மா. அதை என்ன அழகாய் உன் பெயரையும் அழகாய் எழுதியிருக்கிறாய். ஐயோ, எனக்கு ரத்தம் பட்டு அந்த அழகு கெட்டு போய்விட்டதே. அதனால் என்னம்மா, உங்கள் கையிலிருந்து ரத்தம் வருவது நின்று விட்டது. அதுவே எனக்கு மகிழ்ச்சி. கைக்குட்டை போனால் என்னம்மா துடிக்கின்றீர்கள்? லேசாக காயம் பட்டதற்கு உனது புத்தம் புதிய கைக்குட்டையை வீணாக்கி விட்டாயே. உடனே ஓடிப்போய் நமது வீட்டில் இருக்கின்ற விவரகிரி செட்டியிலிருந்து கொஞ்சம் துணி எடுத்து வந்திருக்கலாமே. அதுவரைக்கும் ரத்தம் வளர்ந்து கொண்டே இருக்குமே அம்மா, வலிக்காதா? அந்த இரக்க உணர்ச்சி தான் பாரதி, வள்ளல் பாரிக்கும் வந்து விட்டது. ஓடிக்கொண்டிருக்கும் பேருக்கு முன்னால் ஒரு குழந்தை தடுமாறி விழுந்து கிடப்பதை போல அம்மன்னர் முல்லை கொடியை கண்டதும் பதறி போனார். எப்படியும் அந்த கொடியை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுதான் அந்த நேரத்தில் பாரிக்கு தோன்றியதை தவிர சேரை கொடுக்கலாமா, ஆளை அனுப்பலாமா என்றெல்லாம் அறிவுபூர்வமாக அந்த நேரத்தில் எப்படி எப்பாது சிரித்துக் கொண்டிருக்க முடியும்? ஆமம்மா, தாரின் அருள் உள்ளம் அப்படிப்பட்டது பாரதி. துன்பப்படுவது அம்மா என்றால் என்ன, முல்லை கொடி என்றால் என்ன? எந்த உயிரானாலும் துன்பப்படுவதை தீர்க்க வேண்டியது மனிதனின் முதற்கடமை அல்லவா? உண்மைதானம்மா. பாரதி, மனிதர்களோ விலங்குகளோ என்று வேண்டுமானாலும் நடந்து சென்று தமக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அந்த முல்லை கொடி எப்படி போகும்? யாரிடம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க முடியும்? ஆமாம்மா, அந்த முல்லை கொடி. ஆமாம் பாரதி, ஒரு நிமிடம் நான் அந்த முல்லை கொடியாக இருந்து நீ பாரியாக இருந்திருந்தால் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அம்மா. அவ்வளவு பாசம் அம்மாவின் மீதா, முல்லை கொடியே மீதா பாரதி? இரண்டு பேரின் மீதுதான் அம்மா. அப்படியானால் வீட்டுக்கு போகாத இந்த முல்லை கொடியுடனே இருந்து விடலாமா பாரதி? அப்படி பதறி போய்த்தான் மன்னர் பாரி தன் பெயரை முல்லைக்கு கொடுத்தான். புரிகிறதா? இதோ வேறு முடிந்துவிட்டது. மன்னர் பாரி முல்லைக்கு பேர் தந்தார் என்றால் எங்கள் பாரதி இந்த முல்லை கொடிக்கு நல்ல பந்தலை தந்துவிட்டான் இல்லையா? முல்லை கொடி பந்தலில் ஏறி உனக்கு நன்றி பரிசாக இனிய மலர் கிடைக்கும்.